பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் சமதூரத்தில் வச்சு பார்க்குறோன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு அங்கே கிடையாது. அப்போது அவங்கள உள்ளே சேர்க்கிறதா இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிடுவாங்க. இது அங்கே யதார்த்தம். அது முடிஞ்சு போச்சு. தேமுதிக மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன். இப்போ தேமுதிகன்றது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள வந்து அப்ரோச்சும் இவங்க பண்ணல. யாரு பண்ணல, திமுக வந்து அப்ரோச் பண்ணல. அதே வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணாங்க. செல்வ பிறந்தகை மூலமா போய் பார்த்தாங்க, பேசினாங்க. அதில் ராமதாஸ் ஐயாவன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ யாரு அப்ரோச் பண்ணாங்கன்றீங்க? இல்லை, செல்வ பிறந்தகை எதுக்கு அப்ரோச் பண்ணாங்க? செல்வ பிறந்தகை போய் பார்த்தார்ல, ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்தாரு. அதுதான் சொல்றேன். அப்போ அது அரசியல் கணக்கு தானே. அரசியல் கணக்கு இல்லை. செல்வ பிறந்தகை வந்து ஒரு முடிவெடுக்க முடியாது இல்லையா? திமுக கூட்டணியில் அவர் விரும்பி அதே அவரே சொல்றாரு, திமுக கூட்டணியில் நான் ஒருத்தர் அழைக்க முடியுமான்னு கேட்கிறாருல அவர். இல்லை, அவர் தான் அட்வைஸ் பண்ணிட்டாரு. பாட்டாளி மகிழ்ச்சி விடுதலை சிறுத்தைகளும் ஒரே அணியில் இருந்தால் நல்லது. அதுதான் சொல்றாரு. அதுதான் அர்த்தம். வேற அதுதான் நமக்கு தெரிஞ்சது தானே. அது பெரிய விஷயம் கிடையாது. அது தெரிஞ்சது தான். அவங்கள செலக்ட் பண்ணி எதற்கு அனுப்பிச்சாரு அப்படின்றதும் நம்ம யோசிக்கலாம். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ செல்வப்பிறந்தகை ஒரு மாநில தலைவர். ஒன்று ஹை கமாண்ட் ஆர்டர் இல்லாமல் எதிர் முகாமில் இருக்கிற ஒரு தலைவரை போய் பார்க்க மாட்டாங்க. எதிர் முகாம் இருந்த தலைவர், இருக்கிற தலைவர் தான் கூட்டணியில் ஒரு நெருடல வரும். அவங்களை சந்திச்சா பாஜகவோடு எந்த காலத்திலும் ஒன்றா பயணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு திருமாவளவனும் நியூஸ் 18 நேர்காணலில் தான் சொல்றாரு, மூத்த தலைவர் நிறுவனர் ராமதாஸை பற்றி அவ்வளவு உயர்வாக பேசுறார். அதுக்கு திரு ராமதாஸ் அவர்களும் நன்றி சொல்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. பானோமி தானே. அப்ப அதுக்காக திமுக சொல்லி 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அதெல்லாம் பேசலாம். வாஜ்பாய திமுக கலைஞர் புகழா அந்த அளவுக்கு வான அளவுக்கு புகழ்ந்தார. அப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா?